بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இன்றைய தினம் கண்ணியமிக்க இரவு என்ற தலைப்பிலே லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய விஷயங்களை பற்றி தௌஹீத் சகோதரர்கள் மிக நன்றாக அறிந்திருந்தாலும் இன்றைய தினம் நாம் இணையதளங்களிலே நமக்கு மாற்றாக தௌஹீத் கொள்கைக்கு எதிராக உள்ளவர்கள் பரப்பக்கூடிய சில விஷயங்களுக்கு நாம் கண்டிப்பாக பதிலை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுபோன்று ரமலானுடைய 27ஆம் இரவு வந்துவிட்டால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் அந்த 27வது இரவை மட்டும் அதை ஒரு புனிதமாக கருதி நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அதை செய்கிறார்களா என்று பார்த்தால் அதற்கு மாற்றமாக லைலத்துல் கத்ர் இந்த இரவு என்று தீர்மானித்து விட்டார்கள். தீர்மானித்தால் நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் உலகத்தில் பல்வேறு நாடுகளிலும் மார்க்கத்திற்கு மாற்றமான அனாச்சாரங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இந்த 27ஆம் கிழமை இரவுல சினிமா படம் பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. 27ஆம் கிழமையை முதல் பெருநாள் என்று வைத்துக் கொண்டு 27ஆம் கிழமைக்கென்று பல்வேறு ஊர்களில் சீரியல் செட்டுகள் வைத்து சினிமா பாடல்களை ஒலிக்க விடுவார்கள். இன்னும் சில ஊர்களில் நாவல் வணிவ பாட்டு இருக்கு பாருங்க, இஸ்லாமிய பாட்டு என்ற பெயர்வையிலே நாவல் வணிவ பாட்டை என்ன செய்வாங்க, ஒலிக்க விடுவார்கள். அதுபோன்று பள்ளிவாசல்கள் எல்லாம் அலங்காரமாக திகழும். இந்த 27ஆம் கிழமைக்கு பல்வேறு ஊர்களில் போட்டிகள் என்ன செய்வார்கள், வைப்பார்கள். அப்ப லைலத்துல் கத்ர் இரவு நாங்க அடைய போறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் நின்று வணங்க சொன்னாங்க. நல்ல நின்று கால் வலிக்கிற மாதிரி என்ன செய்யணும், தொழ வேண்டும். அதற்கு மாற்றமாக இந்த 27ஆம் கிழமை என்று தீர்மானித்தவோ தவறு. அதுபோன்று என்ன காரணத்திற்காக இஸ்லாம் சொன்னதோ அதற்கு மாற்றமாக பல்வேறு அனாச்சாரங்கள் நிறைந்து காணப்படுகிறது. அப்ப அந்தந்த நேரங்களில் அதை நாம் உணர்த்தும் பொழுதுதான் என்றைக்கு இந்த சமுதாயம் தவறை செய்து கொண்டே இருக்கிறதோ அந்த காலமெல்லாம் தவறுக்கு எதிரான பிரச்சாரம் என்ன செய்யணும், நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இந்த லைலத்துல் கத்ர் விஷயமாக அல்லாஹ் தஆலா ஏராளமான சிறப்புகளை திருமறை கொண்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் கத்ர் என்கிற தனி அத்தியாயமே என்ன செய்திருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ர், கத்ர் என்றால் கண்ணியம், மதிப்பு, மரியாதைன்னு அர்த்தம். நம்ம கதர் ஆடைன்னு சொல்றோம் பாருங்க, இந்த கதர் ஆடை என்பது அது அரபி மொழியிலிருந்து வந்தது. அரபியில கதிர்னா மரியாதைன்னு சொல்லி அர்த்தம். அப்ப மரியாதைக்காக அணியக்கூடிய ஒரு ஆடையாக நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் வந்த காரணத்தினால அதற்கு கதிர் ஆடை செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை நாம் கண்ணியமிக்க ஒரு இரவிலே அருளினோம். அல்லாஹ் சொல்றான். எந்த இரவுன்னு அல்லாஹ் சொல்லல. இந்த குர்ஆன் அருளப்பட்ட இரவு எது, அது ஒரு கண்ணியமிக்க ஒரு இரவு. குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆனுடைய ஆரம்பம். சிறாருக்கு இது கூட வியாக்கியானம் சொல்வாங்க. லைலத்துல் கத்ர் இரவுல குர்ஆன் இறங்குச்சுன்னு சொன்னா அல்லாஹ் ஒட்டுமொத்தமா என்ன செய்தான், குர்ஆனை உலகத்துடைய வானத்துக்கு இறக்கி வைத்து அந்த உலகத்துடைய வானத்திலிருந்து 23 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சும்பாங்க. இந்த ஒட்டுமொத்தமாக இறக்கப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர்னு சொல்வாங்க. அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது, குர்ஆன்ல ஆதாரம் கிடையாது, ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது, நபிகள் அப்படி சொல்லல. குர்ஆன் இறங்கிய இரவு என்று சொன்னால் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. குர்ஆனுடைய ஃபர்ஸ்ட் வசனம், நான் ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி பிறந்தேன்னு ஒரு ஆள் சொல்றான்னா அவர் சொல்ற மாதிரி இருந்தார் பாருங்க, அப்படி அவர் பிறக்கல. அவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது எப்படி இருக்கிறாரோ அப்படி பிறக்கல. அவர் பிறந்த டேட் என்ன டேட், நான் பிறந்தேன்னா அவர் பிறந்த நாள். பிறக்கும்போது ஆள் எப்படி இருந்திருப்பாரு, ரொம்ப ஆள் சின்ன சைஸ்ல தான் இருந்திருப்பார். அப்ப எந்த ஒன்றையுமே அதனுடைய ஆரம்பத்தை அதனுடைய முழு பெயரை வச்சு என்ன செய்வோம், சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை நாம் கண்ணியமிக்க இரவிலே அருளினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், நபியே கண்ணியமிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த கண்ணியமிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த லைலத்துல் கத்ர் இரவுல நாம் நின்று வணங்கிவிட்டோம் என்று சொன்னால்
ஒரு 1000 மாதங்கள் நாம் தொழுது கொண்டே இருந்தால், நாம் வணக்க வழிபாடு செய்து கொண்டே இருந்தால், அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருந்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும். 1000 மாதங்கள் எத்தனை வருடம் ஆகுது? ஏறத்தாழ 88 வருடங்கள் என்ன செய்யுது ஆகுது. அப்போ ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சா நமக்கு எவ்வளவோ கிடைக்குது. ஒரு 10 வருஷம் கரெக்டா நம்ம தொழுட்டோம் வச்சிருங்க, எங்க போயிடுவோம்? உண்மையில இஹ்லாஸோட ஈமான் நம்ம தொழுதோம்னு சொன்னா 880 வருடம். அதுக்கு மேல என்ன செய்யும்? ஒரு 30 லைலத்துல் கத்ர் கிடைச்சா, ஒரு 50 கிடைச்சா, ஒரு ஆள் 20 வயசுல தெரியுது லைலத்துல் கத்ர் கடைசி 10 நாள்ல இருக்குன்னு சொல்லி, 20 வயசுல அவளுக்கு சில தொழ ஆரம்பிக்கிறார். கடைசி 10 நாட்கள் ஈமானோட இஹ்லாஸோட அது கரெக்டா இருக்கணும், இருந்தா தான் நன்மை கிடைக்கும். ஈமானோட இஹ்லாஸோட தொழுறான்னு வச்சுக்கிடுங்க, அவருக்கு ஒரு 30 வருஷம் கிடைத்து விட்டால் எங்கேயோ போயிடும். நூஹ் நபி காலத்துல வாழ்ந்தாங்க பாருங்க, 900 வருடம் 1000 வருடம். அதை விட நம்ம 50 என்ன செய்யணும்? ரொம்ப அதிகமாயிரும். அவ்வளவு பெரிய சிறப்பு. அப்ப லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர், இந்த லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். ஏறத்தாழ 88 வருடங்கள். அந்த இரவில் என்ன நடக்கிறது? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம், அந்த இரவிலே மலக்குமார்களும் மலக்குமார்களுடைய தலைவர் ரூஹ்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பேர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவனுடைய கட்டளை பிரகாரம் தேவை நடைபெற வேண்டிய அனைத்து காரியங்களோடு இறங்குகின்றார்கள். சலாம் சாந்தி நிறைந்திருக்கும். ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அந்த இரவு எதுவரைக்கும் இருக்குது? ஃபஜ்ர் உதயமாகும் வரை, சுபுவுக்கு பாங்க சொல்றாங்க பாருங்க, அதுவரை அந்த இரவு இருக்குது என்று அல்லாஹ் செய்கின்றான். அந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் சொல்றாங்க புகாரில 35வது செய்தி, மையக்கும் லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானும் வைஹதிசாபன், இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று தொழுகின்றாரோ, நின்று தொழுவதுதான் மேட்ரு. நிறைய என்ன செய்யணும்? நின்று தொழ வேண்டும். நின்று தொழுகின்றாரோ குஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டான். இப்ப இந்த லைலத்துல் கத்ர் இரவு இது எங்க இருக்குது? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. புகாரில 2024வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இரவுக்கான ரசூலுல்லாஹ் எப்படி முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லி, இதா தஹலல் அஷ்ரு, ரமலானுடைய கடைசி 10 நாள் வந்துவிட்டால் சத்த மதுசரகும், நபிகள் நாயகத்துடைய கீழாடையை வரிந்து கட்டிக் கொள்வார்கள். இலக்கியமா சொல்றாங்க, கீழாடை என்ன செய்ய வரிஞ்சு கட்டுவாங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு கல்லை தூக்க போறோம்னு வச்சுக்கிடுங்க, வேட்டி விட்டு தான் என்ன செய்வோம்? வேட்டி மாறி கட்டி என்ன செய்வோம்? களத்துல இறங்குவோம். அந்த மாதிரி ஒரு பொருளை ஒரு வெயிட்ட தூக்குறது, அந்த மாதிரி நிப்போம் பாருங்க, அதை இலக்கியமா சொல்றது. இந்த கடைசி 10 நாள் வந்து விட்டால் ஒரு பயங்கரமான பொருளை தூக்குறதுக்கு எப்படி நம்ம வேட்டியை மாறி கட்டுவோமோ, அது போன்ற ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? கீழாடையை வரிந்து கட்டிக் கொள்வார்கள். வஹியா லைலஹு, அந்த இரவு முழுவதும் விழித்திருப்பார்கள். இரவு என்ன செய்ய மாட்டாங்க? தூங்க மாட்டாங்க. மற்ற காலங்களில் இரவு முழுவதும் முழிச்சிருக்க கூடாது, இந்த கடைசி 10க்கு மட்டும் இரவு முழுவதும் விழித்திருப்பார்கள். வயக்கல அஹ்லஹு, குடும்பத்தாரை என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் எழுப்பி விட்டுருவாங்க. யாரையும் தூங்க விட மாட்டாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? விழிக்க வச்சு நபிகள் நாயகம் கடைசி 10 நாட்கள் அந்த இரவிற்காக அவர்கள் வணக்க வழிபாடு ஈடுபடுவார்கள். எந்த அளவிற்கு சொல்றாங்க? இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்பதற்காக கான யஅ்தகிஃபுல் அஷ்ரல் அவாஹிர், ரமலானுடைய கடைசி 10 நாள் என்ன செய்வாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இஅ்திகாஃப் இருப்பாங்க பள்ளிவாசல்ல. எங்க வெளியே வந்துட்டா பல வேலைகள் வந்து விடுமோ என்று அவங்க நினைச்சாங்க. அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்பதற்காக கடைசி 10 நாட்களில் அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். எதுவரைக்கும் இருந்தாங்க? ஹத்தா தவஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் அவங்களை கைப்பற்ற வரைக்கும். ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அதுபோன்று புகாரில் வருகிறது, யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 நாட்களில் முயற்சி செய்வார்கள். எந்த அளவிற்கு? மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, இந்த ஃபர்ஸ்ட் 20 நாள் இருக்கு பாருங்க, அதில் செய்த முயற்சியை விட இந்த கடைசி நாள் அவங்க செய்யக்கூடிய முயற்சியை பார்த்தா அவ்வளவு அதிகமான செய்யும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த கடைசி 10 நாட்களில் நபிகள் நாயகத்துடைய அமல்கள் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த லைலத்துல் கத்ர் இந்த கடைசி 10 நாள்ல எந்த இரவு நாம கண்டுபிடிக்க முடியுமான்னு சொன்னா நம்மளால செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கடைசி 10 நாளுமே லைலத்துல் கத்ர் தான். நாம கூட தப்பா விளங்கி இருக்கோம். எப்படி? கடைசி 10 நாள்ல ஒற்றைப்படை இரவுன்னு சொல்லி, ஒற்றைப்படை இரவுக்கு விளக்கத்தை நான் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நம்ம சொல்லுவோம். கடைசி 10 நாளுமே ஒரு இரவு, அது 21 கூட இருக்கலாம்,
22 கூட இருக்கலாம், 23 கூட இருக்கலாம். 5ன்னு சொல்றோம் பாருங்க, அது கூட கிடையாது. 21, 23, 25, 27, 29 சொல்றோம் பாருங்க, இந்த 5 தான் கிடையாது. 22 கூட என்ன செய்யலாம், இருக்கலாம், கூட இருக்கலாம். கடைசி 10 நாள்ல ஒரு நாளா இருக்கலாம். ஒற்றைப்படைக்கு என்ன அர்த்தம்ன்றது பின்னாடி பார்ப்போம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. புகாரில 49வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுக்பிரு பி லைலத்துல் கத்ரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபிகள் நாயகத்துக்கு லைலத்துல் கத்ரை பத்தி அறிவிக்கிறாங்க. அப்ப அதை அறிவிப்பதற்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஃபதலாஹா ரஜுலான் மினல் முஸ்லிமீன், 2 முஸ்லிம்கள் வந்து சஜ்ஜர விட்டுக்கறாங்க. ஜிப்ரீல் வந்து அறிவிக்கிறாங்க. அறிவித்ததை சொல்வதற்காக நபிகள் நாயகம் வெளியே வர்றாங்க. வெளியே வந்தவுடனே 2 முஸ்லிம்கள் வந்து ஒருவருக்கொருவர் சச்சரவு செய்து கொள்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபஇன்னி ஹரஜ்து லி உக்பிரக்கும் பிலைலா, அந்த இரவை பிலைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை பற்றி அறிவிப்பதற்காக நான் வெளியே வந்தேன். வ இன்னஹு தலாஹா ஃபுலான், இந்த மனிதர்கள் ஃபுலான் வ ஃபுலான், இந்த நாள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள். ஃபருஃபியத், அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, எனக்கு ஜிப்ரீல் சொல்ல வந்தாங்க, நான் அறிவிப்பதற்காக வந்தேன், 2 பேரும் சண்டை போட்டுக் கொண்டதினால் எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அடுத்து சொல்றாங்க, வஅஸா யகூன கைரல் லக்கும், அது உங்களுக்கு நல்லதுதான். மறக்கடிக்கப்பட்டது இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு நல்லதுதான். ஃபல்தமிசுஹா ஃபிஸ் ஸப்இ வ திஸ்இ வல் ஹம்ஸி, அதை நீங்கள் 9லே 7லே அல்லது 9லே அல்லது 5லே தேடிக் கொள்ளுங்கள். கடைசி 10ல 7ல தேடுங்க, அல்லது 9ல தேடுங்க, அல்லது 5ல தேடிக் கொள்ளுங்கள். எந்த 7 எந்த 9 ரசூலுல்லாஹ் சொல்லல. கடைசி 10ல நீங்க 7ல தேடுங்க, அல்லது 9ல தேடுங்க, அல்லது 5ல தேடுங்க, அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இது புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி. அப்ப ஜிப்ரீல் வந்து அறிவிக்கிறாங்க பாருங்க, இந்த அறிவித்ததை சொல்ல வரும்போது அல்லாஹ் மறக்கடிச்சிடலாம். அதுபோல இன்னொரு சம்பவம் இருக்கு, அவங்களுக்கு கனவுல அல்லாஹ் காட்டுறான் லைலத்துல் கத்ர. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உரீத்து லைலத்துல் கத்ரி, எனக்கு லைலத்துல் கத்ர் காட்டப்பட்டது. நபிகள் நாயகம் கனவுல காட்டப்படுது. நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது வஹி செய்தி. அப்போ அப்படி கனவு காட்டப்பட்டவன அது எந்த இரவுன்னு சொல்லி கனவு வருது, அந்த லைலத்துல் காட்டப்படுது. எந்த இரவும் நபிகள் நாயகம் கண்டுபிடிக்க அவங்க தெரியறதுக்கு முன்னாடி சும்மா ஐகலனி பஅது அஹ்லி, என்னுடைய குடும்பத்தினர் என்னை எழுப்பிட்டாங்க, நல்லா அயர்ந்து தூங்குறாங்க. கனவுல அந்த இரவு என்ன செய்யப்படுது, காட்டப்படுது. அந்த இரவை கரெக்டா கண்டுபிடிக்கிறது முன்னாடி என்ன செஞ்சிடறாங்க, மனைவி மேல யாரோ போய் ரசூலுல்லாஹ் எழுப்பி விட்டுறாங்க. எழுப்பி விட்டா நுஸீதுஹா, எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டு, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சாத மறக்க வைத்து விட்டான். ஒரு தடவை ஜிப்ரீல் அறிவிச்சு கொடுக்குறாங்க. இது புகாரில உள்ள செய்தி. ஜிப்ரீல் அறிவிச்சு கொடுக்கும்போது 2 பேரும் சண்டை போட்டு என்ன செஞ்சது, அது மறக்கடிக்கப்பட்டது. இன்னொரு தடவை கனவுல காட்டப்படுது. நபிகள் நாயகம் கனவு காட்டப்படும் போதே குடும்பத்தில் உள்ள மனைவி எழுப்பினதுனால அது அவங்களை என்ன செய்து விட்டு மறந்து விட்டது என்ன நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு இரவு வந்து எந்த இரவு என்பதை யார் சொல்ல வேண்டும், அது வந்து நபிகள் நாயகம் சொல்ல வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, எனக்கு அது மறந்து போச்சு, அல்லாஹ் எனக்கு மறக்கடித்து விட்டான், நீங்க கடைசி 10 நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கடைசி 10 நாள் நபிகள் நாயகம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, புகாரில 6158 செய்தியாக வருகிறது. நபிகள் நாயகம் சஹாபாக்கள் கனவு பார்க்கறாங்க. சஹாபாக்கள் சமுதாயம் நிறைய சஹாபாக்கள் கனவு காண்றாங்க. எப்படி கனவு காண்றாங்க, அதாவது சஹாபாக்கள் சொல்ல, அல்லாஹ்வின் தூதரே, அந்த ரமலான் மாசத்துல கடைசி 10 நாளில் 7 நாட்கள், கடைசி 10 இருக்கு பாருங்க, 21 to 30, இதுல வந்து 7 நாட்கள்ல வந்து லைலத்துல் கத்ர் இருக்குது. 7 நாட்கள்னா கடைசில இருந்து 7 வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் இருந்து 7 செஞ்சு வைத்துக் கொள்ளலாம். 30ல இருந்து 7 நாள் அல்லது 21ல இருந்து 7 நாள். அப்ப இந்த கடைசி 7 நாட்களில் லைலத்துல் கத்ர் கடைசி 10ல வந்து 7 நாட்களில் லைலத்துல் கத்ர் இருப்பதா எங்களுக்கு கனவுல காட்டப்பட்டுச்சு சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் வந்து இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஈமான் நம்மை விட உயர்ந்தவர்கள். அப்ப சஹாபாக்கள் தான் கனவுல பாக்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதாவது அரா ரூயாக்கும் கதவாத்தத் ஃபில் அஷ்ர் அவாஹிரி, நான் காண்கிறேன் உங்களுடைய கனவு எல்லாமே கடைசி 10 நாளைக்குள்ளதான் வருது. சஹாபாக்கள் சொல்றாங்க கடைசி 10 நாள் 7 நாளுங்கிறாங்க. அப்ப இன்னும் சில சஹாபாக்கள் வேற நாளுங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்க கனவு புல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது, மொத்தத்தில் எல்லாம் கடைசி 10 தான் வருகிறது. எனவே நீங்க என்ன செய்யுங்க, ஃபமன் கான முத்தஹர்ரிஹா ஃபல்யதஹர்ரஹா மின் அஷ்ர் அவாஹிர், யார் லைலத்துல் கத்ரை தேடுகிறாரோ
அவர் என்ன செய்யட்டும், கடைசி 10 தேடிக்கொள்ளட்டும். சஹாபாக்களும் பல கனவுகள் என்ன செய்து வருது, அவங்க எல்லாம் கனவு கண்டு சொன்னா மார்க்கம் கிடையாது. சஹாபாக்கள் சொன்ன கனவு ரசூலுல்லாஹ் மறந்துடுறாங்க. கடைசி 7 நாள் சொல்றாங்க. அப்ப நபி அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க 7ன்னு சொல்றீங்க, மொத்தத்துல பார்த்தா எதுக்குள்ள வருது, கடைசி 10க்குள்ள வருது. எனவே யார் லைலத்துல் கத்ரை தேடுகிறாரோ அவர் கடைசி 10 தேடிக்கொள்ளட்டும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. அதுபோன்று புகாரில 2015வது செய்தியா வருகிறது. அவங்க இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சஹாபி அவங்க சொல்றாங்க, உரு லைலத்துல் கத்ரி ஃபில் மனாமி ஃபி ஸபில் அவாஹிர், எனக்கு கடைசி 7லே லைலத்துல் கத்ர் எனக்கு காட்டப்பட்டது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் சொன்னார்கள், நீங்க கடைசி 7ன்னு சொல்றீங்க, அதை யார் தேடுகிறாரோ என்ன செய்யட்டும், கடைசி 7 நாட்களை தேடிக்கொள்ளட்டும்ங்கறாங்க. ஒரு ரிவாயத்துல கடைசி 10 நாளை தேடட்டும்ங்கறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க கடைசி 7ல பார்த்தோம். அப்படியே என்ன செய்யுங்க, கடைசி 7ல நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இந்த கடைசி 7 நபிகள் நான் சொல்லும்போது அதுபோன்று புகாரில 2017வது செய்தியா வருகிறது, தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ர், நீங்க லைலத்துல் கத்ரை ஒற்றைப்படையிலே தேடுங்கள். ஒற்றைப்படை எப்படி, மினல் ஆஷிர் அவாஹிரி மின் ரமலான், ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். லைலத்துல் எப்படி நாம் இதை எப்படி விளங்கிடுறோம், நபிகள் நாயகம் சொன்னாங்க கடைசி 10 நாட்கள்ல ஒற்றைப்படையை தேடுங்க சொன்னாங்க. பாருங்க, கடைசி 10 நாள்ல ஒற்றைப்படை எல்லாம் தான் 21, 23, 25, 27, 29 இதான் ஒற்றைப்படை நம்ம சொல்றோம். நபிகள் இந்த அடிப்படையில் ஒற்றைப்படை அவங்க சொல்லல, 2 ரீதியில என்ன செய்றாங்க, அவங்க ஒற்றைப்படையை சொல்றாங்க. இதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். முஸ்னது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நீங்க அந்த லைலத்துல் கத்ரை ஃபில் அஷ்ரில் பவாகி ஃபில் வித்ரி மின்ஹா, ரமலான் மாதம் முடிவதற்கு 10 நாள் இருக்கு பாருங்க, அந்த 10 நாட்களில் ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ரமலான் மாசம் முடிவதற்கு 10 நாள் இருக்கும் போது நீங்க என்ன செய்யுங்க, அந்த கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு, அந்த ஒற்றைப்படை எப்படி நபிகள் நாயகம் விளக்குறாங்க. இல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான லைலத்துல் கத்ரி ஃபீ தாசியாத்தின் தப்கி, மாசம் முடிவதற்கு 9லே தேடிக்கொள்ளுங்கிறாங்க. மாதம் முடியிருக்கு பாருங்க, எண்டுல இருந்து 9ல தேடுங்கிறாங்க. லைலத்துல் ஒற்றைப்படையை தேடணும். அந்த ஒற்றைப்படை எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாதம் முடியும் பாருங்க, அந்த முடிவிலிருந்து 9லே தேடுங்கள். மாதம் எத்தனைல முடியும் சொல்லுங்க பாப்போம், எத்தனைல முடியும், 29ல முடியும் அல்லது 30ல முடியும். இப்ப மாதம் எண்டுல இருந்து 9ல தேடுங்கன்னு சொன்னா 30ன்னு வைங்க, 30ல இருந்து 9 எத்தனை, 30ல இருந்து 9 22, 29 வச்சு வைத்துக் கொண்டால் 29ல இருந்து 9 எத்தனை, 21. அடுத்து நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபீ சாபியாத்தின் தப்கா, மாசத்துடைய கடைசியிலிருந்து 7லே தேடிக்கொள்ளுங்கள்ங்கறாங்க. மாசத்துடைய கடைசியில 30 நீங்க வைத்துக் கொண்டால் மாசத்துடைய கடைசியில் 7 எத்தனை, 24. நீங்க 29 வச்சுக்கிட்டீங்கன்னா மாசத்துடைய கடைசியில இருந்து 7 எத்தனை, 23. அடுத்து நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபீ ஹாமிசத்தின் தப்கா, மாதத்தினுடைய கடைசியிலிருந்து 5லே தேடிக்கொள்ளுங்கள். மாசத்துடைய கடைசி நீங்க 30 என்று வைத்துக் கொண்டால் 5 எத்தனை, 26. மாசத்துடைய கடைசி 29 வச்சீங்கன்னா 5 எத்தனை, 25. அப்ப எல்லாமே வந்துருது, 21 வருது, 22 வருது. ஒற்றைப்படை இங்க இருந்து பார்த்தா ஒற்றைப்படை எது வரும், கடைசி 10 நாட்கள் ஒற்றைப்படை நீங்க பாத்தீங்கன்னா இந்த வரிசையில பாக்குறீங்க. கடைசி 10 ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா 21 ஒற்றை வரும், 23 வரும், 25 வரும், 27 வரும், 29 வரும். கடைசி 10 நாள்ல கடைசி ஒற்றைப்படை நீங்க பாத்தீங்கன்னா 30 என்று வைத்தால் 30 1, 29 2, 28 எத்தனை 3, 28 ஒற்றைப்படை ஆயிரும், 27 4, 26 5 ஒற்றைப்படை ஆயிரும். 26 பார்க்க கூடாது, கடைசியில் எத்தனாவது, 5வது. அந்த அடிப்படை நபிகள் சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி மாதம் முடியறதுக்கு 9 நாளை தேடிக்கொள்ளுங்கள். மாசத்துடைய கடைசியிலிருந்து 9ல தேடுங்க, மாசத்துடைய கடைசியிலிருந்து 7ல தேடுங்க, மாசத்துடைய கடைசியிலிருந்து 5ல தேடுங்க செய்றாங்க சொல்றாங்க. இந்த அடிப்படை நபிகள் ஒற்றைப்படையை சொல்றாங்க. அது போன்று இன்னும் சில ஹதீஸ்கள் நபிகள் ஃபர்ஸ்ட் இருந்து என்ன செய்றாங்க, கனெக்ட் பண்ண சொல்றாங்க. அத நபிகள் பொதுவா சொல்லிட்டாங்க, ஒற்றைப்படை தான். எந்த ஒற்றைப்படை ரசூலுல்லாஹ்வே அவங்க 2 அறிவிப்பா வர்றதுனால
பொதுவாக சொல்றாங்க கடைசி 10 நாள் என்ன செய்யுங்க தேடுங்கன்னு சொல்லி. அந்த ரிவாயத்தை நம்ம பார்க்கிறோம். புகாரில 2022வது செய்தி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், ஹிய ஃபில் அஷ்ரில் அவாஹிர், அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறதே அது கடைசி 10 இருக்கிறது. கடைசி 10 எப்படி? ஹிய ஃபி திஸ்இன் யம்லின், கடந்து போன நாள்ல இருந்து கணக்கிட்டீங்கன்னா 9ஆம் நாள். கடந்து போன எத்தனை? 20. 20ல இருந்து கணக்கிட்டா எத்தனை? 9. அப்ப 20க்கு பிறகு 9 எத்தனை? 29. 20 முடிஞ்சாச்சு, கடைசி 10. நீங்க கடந்து விட்டு முடிந்த கணக்கிட்டால் 9ல தேடுங்கள். 29வது இரவு என்ன செய்து வருது. அடுத்து சொல்றாங்க, அடுத்து ஃபி திஸ்இன் யம்லின் அவ் ஃபி சப்இன் யப்கின், நீங்க கடைசில இருந்து கணக்கிட்டா 7ல தேடுங்கங்கறாங்க. முடிஞ்சு போனது எத்தனை? 9. கடைசி கணக்கிட்டா எத்தனை? 7. அப்ப கடைசி நீங்க வச்ச 2 வரும். 30 என்று வைத்துக் கொண்டால் 7 எத்தனை வரும்? 24 வரும். 29 வச்சா 7 எத்தனை வரும்? 23 வரும். அதான் அந்த புகாரி 2022 வருது. இப்னு அப்பாஸ் சொல்றாரு, இல்தமிசுஹா ஃபி 24, நீங்க 24ல தேடுங்கங்கறாரு. அவர் எங்க கணக்கு பண்றாரு? 30ல அவர் கணக்கு பண்றாரு. நீங்க மாசத்தோட எண்ட்ல இருந்து ஒற்றைப்படை 7 தேடுங்கள். அந்த கடைசி 10ல ஆரம்பத்துல இருந்து 9ல தேடுங்க. கடைசி 10 ஆரம்பம் 21, அதுல இருந்து 9 எத்தனை? 29. அதுல இருக்கலாம். அல்லது கடைசி எண்ட்ல இருந்து 7வதாக இருக்கலாம். அவர் 30 வச்சு கணக்கு பண்ணி சொல்றாரு. கடைசி எண்ட்ல இருந்து 7 எத்தனை? 24. எனவே 24 நீங்க என்ன செய்யுங்க தேடுங்கன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாரு சொல்லி காட்டுறாரு. அது போன்று இன்னொரு செய்தி நாம் பார்க்கிறோம். இது திருமிதியில 724வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஃபில் அஷ்ரில் அவாஹிர், லைலத்துல் கத்ர் என்பது கடைசி 10 நாட்களில் இருக்கிறது. இல்தமிசுஹா ஃபி திஸ்இன் யப்கின், மாதம் முடிவில் இருந்து 9லே அதை தேடுங்கள். யார் சொல்றாங்க? அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் சொல்றாங்க, மாசத்துடைய முடிவுல இருந்து 9. ஒற்றைப்படை விளங்குதுங்களா? முடிவில் இருந்து ஒற்றைப்படை. மாதத்துடைய முடிவில் இருந்து 9லே தேடுங்கள். மாதத்துடைய அவுஃபி சப்இன் யப்கின், மாதத்துடைய முடிவிலிருந்து 7ல் தேடுங்கள். அவுஃபி ஹம்சின் யப்கின், அது மாதத்துடைய முடிவிலிருந்து 5ல் தேடுங்கள். இப்ப இந்த மாசத்துடைய முடிவு 30ன்னு வச்சீங்கன்னா மாசத்துடைய முடிவிலிருந்து 9 22ஆம் கிழமை வரும். மாசத்துடைய முடிவிலிருந்து 7 எத்தனை வரும்? 24 வரும். மாசத்துடைய முடிவிலிருந்து 5 எத்தனை வரும்? 26 வரும். அடுத்து மாசத்துடைய முடிவிலிருந்து 3ல் தேடுங்கள்ங்கறாங்க. ஃபி ஸலாசி யப்கின், மாசத்துடைய முடிவிலிருந்து 3ல தேடுங்கங்கறாங்க. மாசத்துடைய முடிவு நீங்க 30ன்னு வச்சீங்கன்னா மாசத்துடைய முடிவிலிருந்து 3 எத்தனை? 28. அடுத்து சொல்லி காட்டுறாங்க, அவுஃபி ஸலாசி அவாஹிர் லைலா, அது கடைசி 3 நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள். கடைசி 3 நாளை நீங்க 30ன்னு வச்சு கணக்கிட்டா கடைசி 3 நாள் எல்லாம் வரும். 30 1, 29 2, 28 3, 27 என்ன செய்யாது வர. இப்ப இதே ரிவாயத் இந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ மாசத்துடைய எண்டு 30 வச்சா ஒரு கணக்கு போட்டோமே, மாசத்துடைய எண்டு 29 வைங்க. மாசத்துடைய எண்டு 29 நீங்க வச்சீங்கன்னா 9 எத்தனை வரும்? மாசத்துடைய எண்டிலிருந்து 9ல் தேடுங்கள். 21. மாசத்துடைய முடிவிலிருந்து 9 எத்தனை? 21. 7 எத்தனை? 23. 5 எத்தனை? 25. 3 எத்தனை? 27. கடைசி 3 நாள் சொல்றாங்க பாருங்க. இந்த கடைசி 3 நாள் எது வரும்? 29, 28, 27. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படைன்னு சொல்றாங்க. கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளை தேடுங்கள். அந்த ஒற்றைப்படை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, கடைசில இருந்து ஒற்றைப்படைங்கறாங்க. சில நேரங்கள் சொல்றாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒற்றைப்படை நமக்கு என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்க. அதுபோன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த செய்தி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹிய ஃபில் அஷ்ரி, அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறதே நபிகள் நாயகம் நான் சொல்லிட்டு வர்றதுக்குள்ள சஹாபாக்கள் கருத்து கிடையாது, நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஹிய ஃபில் அஷ்ரி ஃபி சப்இ யம்ரின், அது கடைசி 10ல ஆரம்பத்துல இருந்து 7ல இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க ஃபி சப்இன் யப்கின், அது கடைசி 10ல கடைசில இருந்து எத்தனைல இருக்குது? 7ல இருக்குதுங்கறாங்க. கடைசி 10ல ஆரம்பத்துல இருந்து 7, ஆரம்பத்துல இருந்து 7னா எத்தனை வரும்? 27ஆம் கிழமை வரும். அடுத்து சொல்றாங்க அல்லது ஃபி சப்இன் யப்கின், கடைசில இருந்து எத்தனைல வரும்? 7ல இருக்கு அப்படிங்கிறாங்க. கடைசில 7ன்னு வச்சுக்கிட்டா 24 அல்லது 23, 30 வச்சா 24, அல்லது 29 வைத்தால் 23. அப்ப இந்த செய்தியை ஃபுல்லா நாம என்ன செய்யறோம்? ஆய்வு பண்ணி பார்க்கிறோம். ஆய்வு பண்ணி பார்த்தால்
கடைசி 10 தான் நபிகள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதுக்கு அற்புதமான விளக்கம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடைசி 10 நாள்ல தேடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ஏன் குறிப்பான சில நாட்களை சொல்ல வேண்டும்? அவங்க சொன்னது எல்லாமே வந்துருது. 21 இருந்து 30 வரைக்கும் எல்லாம் செஞ்சிருது. ரசூலுல்லாஹ் சொன்னதை ஃபுல்லா எடுத்து பார்த்தோம்னா கடைசி 10 நாள்ல தேடுங்கன்னு சொன்னாங்க. கடைசி 10 நாட்கள் தேடுங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்றாங்க பாருங்க. அதுல எதெல்லாம் வந்துருது. 21 இருந்து 30 வரைக்கும் எல்லா டேட்டுமே என்ன செஞ்சிருது வந்துருது. இப்படியே சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 21 தொழுதாச்சு. சில ஆட்கள் சில சஹாபா என்ன செஞ்சிருப்பாங்க, 22ஆம் கிழமை 21 தவறிட்டு வருத்தப்படுவாங்க. கவலைப்படாதீங்க, 22 கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். 23ஆம் தேதி கவலைப்படாதீங்க, 23 கூட என்ன செய்யலாம் இருக்க. இந்த நாளில் தேடுங்கள், எல்லாமே நேரத்துக்கு இருக்கலாம் இல்லையா? அப்ப நபிகள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க இந்த நாளாக இருக்கலாம் சொல்லியிருப்பாங்க. சில நாளங்களில் 22க்கு இந்த நாளாக இருக்கலாம் சொல்லியிருப்பாங்க, 23க்கு இந்த நாளாக இருக்கலாம் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு சாஹிபும் என்ன விளங்கிட்டாங்க, நபிகள் நாயகம் வந்து இந்த நாளத்தான் சொன்னாங்க. நபிகள் இந்த நாளத்தான் சொன்னா ஒவ்வொரு சஹாபி விளங்கி அவங்க என்ன செய்யறாங்க, இந்த வார்த்தையை போட்டு அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி இமாம் ஷாஃபி தான் கரெக்ட். நபிகள் கடைசி 10 நாள் லைலத்துல் கத்ர் தெரியாது. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கலாம், கற்பனை பண்ணுவோம். 21 வரும்போது இன்னைக்கு கூட லைலத்துல் கத்ர் இருக்கலாம் நம்ம நினைப்போம். 22 வரும்போது இன்னைக்கு கூட இருக்கலாம் நினைப்போம். 20 அப்படி இந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒவ்வொரு நாளைக்கும் சொல்லியிருப்பாங்க. இமாம் ஷாஃபி சொல்லக்கூடிய வழக்கம், நபிகள் ஒவ்வொரு நாளைக்கும் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னது எப்படி சஹாபாக்கள் எப்படி வழங்கியிருப்பாங்க, அந்தந்த நாள் வரும்போது இதான் செஞ்சிருப்பாங்க. அவங்க நமக்கு ரிவாயத் பண்றாங்கன்னு சொல்லி இமாம் அவர்கள் சொல்றாங்க. அந்த அந்த கருத்து என்னது சரியான கருத்து அல்ல, எந்த விதமான மாற்றம் கிடையாது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சில சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை கேட்டு அறிவிப்பாங்க பாருங்க. தனித்தனியா ஒரு சஹாபி 27ஆம் கிழமைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க. அதை ஒரு சஹாபி கேட்டிருப்பாரு. அவர் சொல்வாரு, நபிகள் நாயகம் சொன்னார்கள் லைலத்துல் கத்ர் 27ஆம் கிழமைன்னு சொன்னாங்க என்று அபூ தாவூத் என்ன செய்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருது. அது 27க்கு மட்டும் அல்ல, 23க்கு என்ன செய்தி வருது. அகமதுல வந்து 15466வது செய்தி வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொன்னார்கள் லைலத்துல் கத்ர் வந்து சலாசுவ இஷ்ரூன், அது எத்தனை 23. தனித்தனி நம்பரை பார்த்தாலும் சஹாபா என்ன செய்றாங்க, தனித்தனி அது ரசூலுல்லாஹ் 27 சொன்னாங்க, 23 சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகமே அது எனக்கு தெரியாம சொல்லிட்டு எப்படி 27 சொல்லி இருப்பாங்க? இப்படித்தான் இன்னைக்கு கூட இருக்கலாம்னு சொல்லி இருப்பாங்க. இன்றைக்கு 23 இன்னைக்கு இருக்கலாம்னு சொல்லி இருப்பாங்க, 22 இன்னைக்கு இருக்கலாம்னு சொல்லி இருப்பாங்க. ஒவ்வொரு சாப்பிட்டு எடுத்துக்கிறாங்க. இது வந்து இந்த நாளைத்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு அவங்க விளங்கிட்டாங்க. சில எல்லாரும் அப்படி விளங்கல, ஒரு சில சஹாபாக்கள் அது வந்து ஹதீஸ் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு. இப்ப நம்ம மேட்ருக்கு வரோம். 27 கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும் சொல்றாங்க பாருங்க. இவங்க சில சான்றுகள் காட்டுவாங்க. இப்ப நம்ம சொன்னோம் ரசூலுல்லாஹ் 27 சொன்னாங்கன்னு ஹதீஸ காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் 27 சொன்னாங்க ஒரு சஹாபி சொல்வாரு, இன்னொரு சஹாபி 23 அறிவிக்கிறாரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ரசூலுல்லாஹ் 23 சொல்லி ஒரு சஹாபி சொன்னா இன்னொரு சஹாபி 29 அறிவிக்கிறாரு நபிகள் சொன்னாங்க. அதுக்கு என்ன பதில்? அந்த சஹாபி 28 சொன்னாரு, இப்னு அப்பாஸ் 24 அறிவிக்கிறாரு, இதுக்கு என்ன பதில்? அப்ப நபிகள் நாயகத்திடமிருந்து ஒட்டுமொத்தமா கடைசி 10 தேடுங்கன்னு சொல்லி வருது. குறிப்பிட்ட நாள் சொல்லி என்ன செய்யுது வரத்தான் செய்யுது. குறிப்பிட்ட நாள் 27க்கு மட்டும் கிடையாது, 27 அல்லாஹ் நாளுக்கு தான் என்ன செய்யுது அதிகமா வருது. அது அல்லாம சில சஹாபாக்கள் அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. அந்த ஆய்வை வந்து ஹதீஸ் மாதிரி என்ன செய்வாங்க, இன்றைய மக்கள் நினைச்சுக்கிறாங்க. இதை நீங்க தெளிவா இருக்கணும். இது சஹாபாக்குடைய ஆய்வு என்பது வேற, ஹதீஸ் என்பது வேற. இப்ப உங்களை உதாரணம் சொல்ற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய பகல் பொழுது இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு அடையாளம் சொல்றாங்க. லைலத்துல் கத்ர் இரவினுடைய பகல் நேரம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அமாரத்துஹா அன் தத்லுஅ ஷம்சு ஃபீ சபீஹத்தி யௌமிஹா பைலா, அன்றைய காலை பொழுதிலே சூரியன் வெள்ளை நிறமாக என்ன செய்யும் உதயமாகும். லா ஷுஆ லஹா, அந்த சூரியனுக்கு வந்து கதிர் இருக்காது. அதாவது சூரியன் வந்து ஒளிகள் என்ன செய்யும், சூரிய உதிச்சு வரும், ஆனா ஒளிகள் என்ன செய்யும், அதுக்கு என்ன ஹார்ட் இருக்குமோ அந்த ஹீட் அதுக்கு என்ன செய்யாது இருக்காது. நபிகள் நாயகம் சொல்றாங்க லைலத்துல் கத்ருடைய பகல் நேரத்துக்கு ஒரு அடையாளம். இரவு முடிஞ்சிரும், காலையில் சூரியன் என்ன செய்யும் அப்படி உதயமாகும்னு சொல்றாங்க. இந்த அடையாளத்தை வச்சு ஒரு சஹாபி ஆய்வு பண்றாரு. என்ன நடக்குது? முஸ்லிம்ல வந்து 2172 செய்தி. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க சொல்றாங்க
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இவங்களும் ஒரு சஹாபி, பெரிய சஹாபி. இந்த சஹாபி சொல்றாரு, மன்காம சனத அஸாப லைலத்துல் கத்ர், அவன் வருஷம் ஃபுல்லா நைட்ல தொழுகிறானோ அவனுக்கு தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும்ங்கறான். ரசூல தெளிவா சொல்லிட்டாங்க லைலத்துல் எங்க இருக்குன்னு சொல்லி, கடைசி 10 நாள்ல இருக்குன்னு சொல்லி. இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, எவன் வருஷம் ஃபுல்லா தொழுகிறானோ அவனுக்கு தான் லைலத்துல் கத்ர்ங்கறான். அப்ப இந்த இப்னு மஸ்ஊதுக்கு அவங்களுக்கு தெரியல, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்ன செய்ய தெரியும். இதுதான் ஆதாரம். சஹாபாக்களுடைய கருத்து மார்க்கம் ஆகாது, நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ் தெரியாமலே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எவ்வளவு ஹதீஸ் இருக்குது. இவன் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. இப்படி சொன்னவன உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ, எவனை தவிர வேறு கடவுள் இல்லையோ அந்த அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், இன்னஹா லஃபி ரமலான், அது எங்கதான் இருக்குது, ரமலான்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இன்னில் ஆயிலும் ஐயு லைலத்தின் ஹிய, அந்த இரவு எது எனக்கு என்ன செய்ய தெரியுங்கிறார். அப்ப இப்னு மஸ்ஊத் கேட்கிறாரு, ஐயுல் ஹிய லைலத்து அல்லதி அமர பிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகியாமிஹா, அந்த லைலத்துல் கத்ர் தெரியுமா, நபிகள் நாயகம் அந்த லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று தொழ சொன்னார்களே அந்த இரவு எனக்கு தெரியுங்கிறார். அப்போ இவர் கேட்கிறார், என்னப்பா ஆதாரம், அது எந்த இரவுன்னு கேட்கிறார். அது எந்த இரவுன்னு கேட்டவர் சொல்றாரு, லைலத்து சபீகத்தி சபஇன் வ இஸ்ரீன், அது 27ஆம் கிழமை தான் அப்படிங்கிறார். உடனே இவர் ஆதாரம் கேட்கிறார், 27ஆம் கிழமைன்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் சொன்னார்கள் அந்த 27ஆம் கிழமையுடைய இரவு, இந்த லைலத்துல் கத்ர் அடையாளமாக 27ஆம் கிழமை அவர் சொல்லல, லைலத்துல் கத்ருக்கு நபிகள் நாயகம் அடையாளம் சொன்னார்கள், அன்று காலை நேரத்திலே சூரியன் ஒளி இழந்து உதிக்கும் என்று சொன்னார்கள். நான் ஆய்வு பண்ணி பார்த்தேன், 27ஆம் கிழமை காலையில தான் செஞ்சது, சூரியன் ஒளி இழந்து உதித்தது, எனவே 27ஆம் கிழமை என்ன செய்யறாரு சொல்றார். நபிகள் நாயகம் 27 சொல்லல, நபிகள் நாயகம் சொன்ன அடையாளம் எது, அந்த இரவு அந்த லைலத்துல் கத்ருடைய காலை நேரத்துல சூரியன் ஒளி இழந்து உதிக்கும் நபிகள் நாயகம் சொன்னது. இந்த நாள் நபிகள் நாயகம் சொல்லல. இவர் பார்க்கிறார், இவர் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இவர் சொல்றாரு, நான் பார்த்துட்டேன், அது எத்தனாம் கிழமை தான், 27 தான். உபை இப்னு கஅப் சொல்றார், நபிகள் நாயகம் சொன்ன அடையாளத்தை வைத்து அந்த அடையாளத்தை குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு என்ன செய்யறாரு, ஃபிட் பண்றாரு. அப்ப நபிகள் நாயகம் சொன்ன அடையாளம் நபிகள் நாயகம் சொன்னது, 27 ஃபிட் பண்றது யாரு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க போறான், அவங்க சொன்னது சரியா இருந்தா கூலி கிடைக்க போகுது. நபிகள் நாயகம் சொல்லல, ரசூலுல்லாஹ் இந்த அடையாளத்தை மட்டுமா சொன்னாங்க, இன்னும் சில அடையாளம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை மற்ற சஹாபா கண்டுபிடிச்சிருக்காங்க. 27க்கு மட்டும் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. இன்னொரு செய்தியை பார்க்கணும், புகாரில 2027வது செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வாங்க, இத்திகாஃப் ரமலான்ல இருப்பாங்க. 21வது இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, இத்திகாஃபை விட்டு வெளியே போவாங்க. 21வது இரவுனா எப்படி, இப்ப 20வது இரவினுடைய மாலை நேரம் முடிஞ்சாச்சு, இந்த நைட் இருக்கு பாருங்க, இந்த இப்ப இன்னைக்கு நம்ம நோம்பு திறப்பது முன்னாடி சாயந்தரம் 5 மணி இருக்கு பாருங்க, இது 20ன்னு வச்சுக்கிட்டா இந்த இரவு என்னது 21. இதனுடைய காலை நேரத்தில் ரசூலுல்லாஹ் செய்வாங்க, இத்திகாஃப் விட்டு ஒவ்வொரு வருஷம் வெளியே போவாங்க. அப்போ ஒரு வருஷம் என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த 21வது இரவில் சொல்றாங்க, யாரெல்லாம் இத்திகாஃப் இருந்தாங்களோ அவங்க என்ன செய்யட்டும், கடைசி 10 நாளும் என்னோட இத்திகாஃப் இருக்கட்டும்ங்கறாங்க. 21 நைட். அப்ப அன்னைக்கு விடிஞ்சா எத்தனாவது பகல், 21வது பகல். ஹதீஸ் விளக்கத்தை சொல்றேன், நபிகள் நாயகம் 21வது இரவுல சொல்றாங்க, நான் எப்போதும் அந்த இரவுல வெளியே போயிடுவாங்க, அந்த 21 பகல் சுபு வரும் பாருங்க, அப்ப இத்திகாஃப் முடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி 21 இரவுல சொல்றாங்க, யாரெல்லாம் இத்திகாஃப் இருந்தாங்களோ அவங்க என்னோட இருக்கட்டும். வகத் உரீத்து, அவர் சொல்ற நபிகள் நாயகம் சொல்றாங்க, எனக்கு அந்த இரவு காட்டப்பட்டது, லைலத்துல் கத்ர் என்ன செய்யப்பட்டது, காட்டப்பட்டது. சும்மா உன்சித்துவா, அந்த இரவு காட்டப்பட்டு எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. நபி சஹாபா சொல்றாங்க, அந்த இரவு எனக்கு காட்டப்பட்டது, அந்த இரவு காட்டப்பட்டு எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, வகத் ரஅய்துனி அஸ்ஜுது ஃபீ மாயின் வ தீனின் மின் சபீஹத்திஹா, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் சுபு நேரத்திலே நான் களிமண்ணின் மீது, சகதியின் மீது, தண்ணீரின் மீது சஜிதா செய்பவனாக என்னை நான் காண்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த இரவு தெரியல, ஆனா அந்த இரவினுடைய சுபு நேரத்தில் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் சொன்னா, களிமண்ல தண்ணிலையும் களிமண்லையும் சஜிதா பண்ற மாதிரி நான் எனக்கு கனவுல வந்தது. அது எந்த நாளும் தெரியுது நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபல்தமிசூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர்,
அதை நீங்க கடைசி 10 நாள்ல தேடிக்கொள்ளுங்கள். வல்தமி சூகா சீக்குள்ளி வித்திரின், ஒவ்வொரு ஒற்றைப்படையிலும் தேடிக்கொள்ளுங்கள். ஒற்றைப்படையிலும் விளக்கம் சொல்லிட்டோம். கடைசி 10 நாள்ல தேடுங்க, கடைசி ஒற்றைப்படையில் தேடுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த அபூ சயீத் குத்ரி அறிவிக்கிறாரு, இதுவரைக்கும் நபிகள் நாயகம் சொன்னது. அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் இப்படி சொன்னாங்க, மத்தரத்தி சமாவு, அன்று இரவு ரசூலா 21ஆம் கிழமை சஹாபா அறிவிக்கிறான் பாருங்க, அந்த இரவு என்ன செய்து மழை பொழிந்தது. மத்தரத்தி சமாவு தில்க லைலா, அந்த இரவே மழை பொழிந்தது. கானல் மஸ்ஜிது அதா அதிஷின், மஸ்ஜிது புள்ள அப்படி ஆயிட்டு தண்ணி சகதி மாதிரி ஆகிவிட்டது. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டு, இந்த சாஹிபி சொல்றாங்க, பசுரத் ஐநாய, என் 2 கண்ணும் பார்த்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஜபஹத்திஹி அஸ்ருல் மாயி வத்தீனி, அந்த 21ஆம் கிழமையினுடைய அந்த காலை நேரத்திலே சுபுஹி 21ஆம் கிழமையினுடைய காலை நேரத்தில் சுபு தொழுகையில வந்து என் 2 கண்ணும் பார்த்தது. ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தில என்ன இருந்தது? தண்ணி இருந்தது, களிமண் இருந்தது. மழை பெஞ்சு பள்ளிவாசல்ல எப்படி ஆயிடுச்சு? மண்தரதான சகதி ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் தொழ வைக்கிறாங்க. அந்த அவங்க நெத்தில எது ஒட்டி இருக்கு? தண்ணியும் களிமண்ணும் ஒட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி அபூ சயீத் குத்ரி அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் வந்து 21 சொல்லல. நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை எது? அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் காலை நேரத்திலே களிமண்ணின் மீதும் தண்ணீரின் மீதும் சஜிதா செய்பவனாக கண்டேன்கிறாங்க. இந்த சஹாபி இவர் பார்க்கிறாரு, அன்னைக்கு இரவு நைட்டு மழை பெய்யுது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, எனக்கு மறந்து போச்சு, எதுன்னு தெரியல, கடைசி 10 நாள் தேடிக்கிறாங்க. இவர் பார்க்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளம் அது எப்போங்கிறாரு? 21 தான் அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. இமாம் ஷாஃபி கூட என்ன சொல்றாங்க, ஷாஃபி மதுஹப் பின்பற்றவங்க மது பொய், ஷாஃபி மதுஹப் பின்பற்றன்னு சொல்றாங்க பாருங்க, அது எல்லாமே இவங்க உண்மையே கிடையாது. இமாம் ஷாஃபி சொல்லக்கூடிய கருத்து என்ன? லைலத்துல் கத்ர் 21 தான். ஹனஃபி மதுஹப் காரங்க வந்து கொண்டாடினா கூட அது வந்து தப்பு தான் சொல்லலாம். ஷாஃபி மதுஹப் காரங்க வந்து பொய் சொல்றாங்க, அவங்க இமாம மதிக்கவே இல்லை. அவர் என்னுடைய கருத்து 21 தான் செய்யறாரு, ஒரே போடுறாரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவங்க மதுஹப மதிக்கிறவங்க ஷாஃபி மதுஹப் கொண்டாடலாமா? கொண்டாடக்கூடாது. அப்ப நம்ம பாக்குறோம், உபய் இப்னு கஅப் என்ன சொல்றாரு? ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அடையாளத்தை வச்சு 27ங்கிறாரு. அதை வச்சு 27ன்னு சொன்னா அபூ சயீத் குத்ரி என்ன செய்றாங்க? அதே நபிகள் நாயகம் சொன்ன இன்னொரு அடையாளத்தை வச்சு எத்தனைங்கிறாங்க? 21ங்கிறாங்க. அடுத்து பாக்குறோம், அப்துல்லா இப்னு உனைஸ் அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவுல நான் வந்து அந்த சுபு தொழுகையில் களிமண்ணின் மீது தண்ணீரின் மீது சஜிதா செய்பவனாக கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இவர் சொல்றாரு, அந்த ரசூலுல்லாஹ் நான் பார்த்தேன், அவங்க வந்து களிமண்ல சஜிதா பண்ணாங்க, தலைய தண்ணி ஒட்டி இருந்தது. அது எந்த இரவு தெரியுமா? முத்தினா லைலத்து சலாசி வைஸ்ரீன், அது வந்து 23வது இரவு தான். அபூ சயீத் சொல்றாரு 21ங்கிறாரு. அப்துல்லா இப்னு உனைஸ் சொல்றாங்க அது 23வது இரவு தான். நபிகள் நாயகம் சுபூ தொழ வைத்தார்கள், அவங்க நெத்தில களிமண்ணையும் தண்ணீரையும் நான் பார்த்தேன், நெத்தில ஒட்டி இருந்தது அப்படிங்கிறாங்க. இப்ப இவரும் சஹாபி தான். இவர் என்ன சொல்றாரு? 23. உபய் இப்னு கஅப் எத்தனை? 27. அபூ சயீத் குத்ரி எத்தனை? 21. அப்துல்லா இப்னு உனைஸ் எத்தனை? 23. அடுத்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க லைலத்துல் கத்ர் எத்தனை தெரியுமா? உத்ரூபுஹா லைலத்து 17 மின் ரமலான், ரமலான் 27ல தேடுங்க. ஓ லைலத்து 21 ரமலான் 21ல தேடுங்க. ஓ லைலத்து சலாசி வைஸ்ரீன் ரமலான் 23ல தேடுங்கிறார். இவர் 21, 27, 23. இது யாருடைய கருத்து? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. அடுத்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. இப்னு உமர் சொல்றாரு, அபூ தாவூதுல 1179வது செய்தி, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் சொல்றாரு, வான அஸ்மஉ அன் லைலத்துல் கத்ரி ஃபகால ஹிய ஃபீ குல்லி ரமலான். எங்க இருக்குதா? ரமலான் மாசம் ஃபுல்லா இருக்கலாம். லைலத்துல் கத்ர் எங்க இருக்குது? இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அவங்க எப்படி சொன்னாங்க ஆச்சரியமா இருக்கு, சஹீஹான ஹதீஸ். அவங்க சொல்ற லைலத்துல் கத்ர் என்பது கடைசி 10ல தான் கிடையாது, அது ரமலான் மாசம் ஃபுல்லான செய்தி இருக்குது. அடுத்து இப்னு அப்பாஸ் ஒரு ஆய்வு பண்றாங்க. 24ன்னு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் இருந்து சஹீஹான ரிவாயத்து நிறைய மாறி வருது. 24ன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சஹாபாக்கள் உமருடைய ஆட்சி காலத்துல வந்து இந்த செய்தி முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல பதிவு செய்யப்பட்டு, உமர் அவங்க வந்து சஹாபாக்களை புள்ள பெரிய சஹாபாக்களை புள்ள அழைக்கிறாங்க. ஃபஸாலஹும் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர படி சஹாபாக்கள்ட்ட கேட்கறாங்க. இதான் எதுக்கு சொல்ல வர்றேன்? நபிகள் நாயகம் ஹதீஸ் மட்டும்தான் உண்மை, மற்ற யாரும் செய்ய முடிய மார்க்கத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுக்கு தான் சொல்ல வர்றேன்.
அப்ப சஹாபாக்கள் பெரும்பெரும் சஹாபாக்கள் அஷ்யாக அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ல வந்து பெரிய பெரிய சஹாபாக்களை வந்து ரசூல் உமர் என்ன செய்றாங்க தன்னுடைய அரசவையில ஒன்று கூட்டுறாங்க. ஒன்று கூட்டிட்டு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க தானியம் ஆகும், என்னையும் அவங்களும் அழைச்சிட்டாங்க. இப்னு அப்பாஸ் ஒரு வயசு குறைஞ்சால் என்னையும் அழைத்துக் கொண்டார்கள். உமர் சொல்றாங்க இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஃபில் லைலத்துல் கத்ரி மா கத் அலிம்தும், நபிகள் நாயகம் வந்து லைலத்துல் கத்ர் விஷயத்துல என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உமர் பயான் சொல்றாங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஃபல்தமிசுஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், அதை வந்து கடைசி 10 நாள்ல தட சொன்னாங்க. இப்ப உமர் கேட்கிறாரு ஃபபி ஐயில் வித்ரி, கடைசி 10 நாள்ல தர சொன்னாங்க, அத வந்து வித்திரில தர சொன்னாங்க ஒற்றைப்படையில. ஃபபி ஐயில் வித்ரி தரவுனாகா, அது எந்த ஒற்றைப்படையா இருக்குன்னு கேக்குறாங்க. ஃபகால பாலுகும், சில ஆளுக்கு சொல்றாங்க தாசிஉஹு, அது ஒற்றைப்படைன்னு சொன்னா 9 29ங்கறாங்க. வகால பாலுகும் சஹாபாக்கள், நான் யாரு கிடையாது, நம்மள மாதிரி ஆட்கள் கிடையாது, ரசூலுல்லாஹ்ட பாடம் பண்ணி சஹாபாக்கள் சொல்றாங்க. ஃபகால பாலுகும் சாபிஉஹு அப்படிங்கறாங்க 7ங்கறாங்க. ஒரு ஆள் சில ஆளுக்கு சொல்றாங்க ஹாமிசுஹு 25ங்கறாங்க. சில ஆளுக்கு சொல்றாங்க சாலிசுஹு 23ங்கறாங்க. அப்போ இவர் கேட்கிற மாதக்கையா இப்னு அப்பாஸ் லா ததகல்லம், இப்னு அப்பாஸே உன்னுடைய கருத்து என்ன, நீ பேசவே மாட்டேங்கிறீங்கறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க அவங்க இன் சிகத்த கல்லம் து, நீங்க நார்னா நான் பேசுறேங்கறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க மா தஅவுதுக இல்லா லிதகல்லம, நீ பேசுறதுக்கானது ஒன்னு அழைச்சிருக்காங்கறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாரு அகூது பிரஹி, என் கருத்தை நான் சொல்றேன். அப்போ அவர் சொல்றாரு அன் ரஹீக அஸ்ஸலுக, உன் கருத்தை தான் நான் கேட்கிறேன் அப்படிங்கறாங்க. அப்ப இன்னி சமீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நான் சொல்ல நான் செவியேற்றிருக்கின்றேன். இன்னல்லாஹ தபாரக வ தஆலா ஸக்கர ஸபஅ, அல்லாஹ் தஆலா வந்து 7 பத்தி நிறைய பேசி இருக்கான். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கானா 7 பத்தி நிறைய பேசி இருக்கான். ஒன்னு என்னது அஸ்ஸமாவாத்து ஸபூன், வானம் எத்தனை 7, அதுபோல அர்லூன ஸபூன், பூமி எத்தனை 7. அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு நீங்க வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு 7 வகையில இருந்தா வரலாம். லா யகுலுன் நாசு, நீங்க சாப்பிடக்கூடியது 7. அதே மாதிரி சஃபா மர்வா மத்தியில ஓடுறமே அது எத்தனை 7. நீ கல்லெறியீங்களா அது எத்தனை 7. இப்படி 7 அவர் பட்டியல் போட்டு இதெல்லாம் இஸ்லாத்துல வந்து அல்லாஹ் 7 சொல்லணும். அப்ப லைலத்துல் கத்ர் எத்தனை தான் 27 அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அப்படி சொன்னாங்க. அப்படி சொன்ன உமர் சொன்னாங்களா, நாங்கள்லாம் ஆய்வு பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிட்டீங்க, ஆய்வு பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன செய்தியை சையான சனத் என்று என்ன செய்றாங்க அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. அறிவிப்பாளர் என்ன கிடையாது, குறை கிடையாது, நடந்த சம்பவம். அப்ப இது என்ன, இது வந்து உங்க இந்த கோமாளி சொன்ன கதை. நீங்க நான் 7ஆம் பாத்தியா 40ஆம் பாத்தியா ஓதுறீங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் என்ன செஞ்சான் 40 தான் அழைச்சான். அதனால நாங்க என்ன செய்யறோம் 40ஆம் பாத்தியா ஓதுறோம். 7ஆம் பாத்தியா ஓதுறீங்க, சூரத்துல் ஃபாத்தியா 7 ஆயத்து, அதனால என்ன செய்யறோம் 7ஆம் பாத்தியா ஓதுறோம். 3ஆம் பாத்தியா ஓதுறீங்க, அல்லாஹ் மாசம் 3 நோன்பு வைக்க சொன்னான், அதனால 3ஆம் பாத்தியா. இந்த மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மேட்டர் இருக்கு பாருங்க. நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க எத்தனை தான் கடைசி 10 நாள்ல தேடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. கடைசி 10 நாள் தேடுங்க நபிகள் நாயகம் சொன்ன பிறகு இந்த சஹாபி இவங்க எப்படி ஆய்வு பண்றாங்க, இது வந்து இப்படிலாம் 7 சொல்லி அது 27 இப்னு அப்பாஸ் சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து என்ன செய்யாது கிடையாது. அடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த செய்தி முஸ்தனஃப் அபீ ஸைபால வருது. பிலால் சொல்றாங்க சஅல்து பிலாலன் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை பத்தி பிலாலிடம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க லைலத்துல் கத்ரி 23, லைலத்துல் கத்ர் 23 நினைச்சாங்க. பிலால் அவங்க சொல்றாங்க. அது ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் எத்தனை தெரியுமா, அது வந்து லைலத்து 19, அது வந்து எத்தனை தான் 19ங்கறாங்க. 19 ஏன், அன்னைக்கு தான் பத்ரு போர் என்ன செஞ்சது நடந்தது. பத்ரு போர் எத்தனை சொல்லிட்டு இருக்கோம் 17 சொல்லிட்டு இருக்கோம். இவர் சொல்றாரு பத்ரு போர் அன்னைக்கு தான் செஞ்சது நடந்தது, அதனால லைலத்துல் கத்ர் எத்தனை தான் 19 தான் அப்படின்னு நினைச்சாரு. இவர் வந்து ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டான். இவர் சஹாபா இந்த நடிக்கிறாங்க பாருங்க, இவங்க இவ்வளவு கருத்தையும் சொல்லவே மாட்டாங்க. 27 டிக்ளேர் பண்ணக்கூடிய இந்த கூட்டம் நபிகள் நாயகம் மறக்கடிக்கப்பட்ட ஹதீஸையும் சொல்ல மாட்டாங்க. நபிகள் நாயகம் நாவிலிருந்து பல ரிவாயத்தில் வந்திருக்கு பாருங்க, அதையும் சொல்ல மாட்டாங்க. இந்த 27 மட்டும் தேடி பிடிச்சு என்ன செய்வாங்க. உபய் இப்னு கஅப் சூரியன் ஒளியிலிருந்து உதிக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள், உபய் இப்னு கஅப் கண்டுபிடித்தார்கள், அதை மட்டும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அது அபூ ஸைத் குத்ரி சொன்ன அடையாளம் சொல்ல மாட்டாங்க.
அதே போல இன்னொரு சஹாபி சொன்ன அடையாளத்தை செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சஹாபாக்களே பலவிதமான கருத்து இருக்கு பாருங்க, அதை செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அநியாயத்துக்கு பொய் சொல்லி ஹதீஸ்ல இல்லாத பொய் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு ஆள் என்ன பண்ண சுன்னத் ஜமாத்துக்காரரு ஒரு மேட்டர் அனுப்பிவிட்டிருக்காரு. கோமாளி பேசுற ஒரு கிளிப் என்ன செஞ்சு அனுப்பிவிட்டிருக்காரு. இவர் லைலத்துல் இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றாரு, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்டார். எனக்கு இந்த அப்படி வந்த உடனே அவர் பேச்ச போட்டு என்ன செய்ய கேட்கிறேன், என்ன பேசியிருக்கான்னு சொல்லி. ஹதீஸ்ல இல்லாத அப்படி பொய் என்ன செய்ய நம்ம விவாதம் பண்ணுவோம் பாருங்க, இன்ஷால்லா இதை கிளிப் போட்டு காட்டும், இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஹதீஸ்ல இல்ல இருக்கிற மாதிரி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி மாதம் முடிவதற்கு 7 நாள் இருக்குமே தொழுகை நடத்துறாங்க. அவர் சொன்ன மெத்தட் சொல்லிடுவோம். 7 நாள் இருக்குமே செஞ்சாங்களாம், தொழுகை நடத்துறாங்களாம். தொழுகை நடத்திட்டு நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்க எதிர்பார்ப்பது இன்னும் வரவில்லை அப்படின்னாங்களாம். எதை எதிர்பார்க்காங்களாம், எடுத்துக்காது இந்த மாதிரி வாசம் இல்லவே இல்லை. நீங்கள் தொழுகை நடத்த சம்பவம் உங்களை படிச்சு காட்டிடுறேன். நீங்கள் எதிர்பார்ப்பது இன்றைக்கு இல்லைன்னு சொன்னாங்களாம். அடுத்து 25 தொலை வச்சாங்களாம். 25 தொலை வச்சுட்டு சொன்னாங்களாம், நீங்கள் எதிர்பார்ப்பது இன்றைக்கு இல்லைன்னாங்களாம். அடுத்து 27 தொலை வச்சுட்டு சொன்னாங்களாம், ஒண்ணுமே சொல்லலையாம். நீங்கள் எதிர்பார்ப்பது இன்றைக்கு இல்லைன்னு அவர் சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தை ஃபுல்லா ஹதீஸையும் தேடி பார்த்தாச்சு. ரசூலா சொல்லாத ஒண்ணு மக்கள் நம்ப வைக்கணும்னு நினைச்சாங்க. அநியாயத்துக்கு பொய் சொல்லி இட்டு கட்டி நினைச்சாங்க சொல்றாங்க. அந்த ஹதீஸ் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி திருமிதியில 734வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சும்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபிகள் நாயகத்தோடு நோன்பு வைத்தோம். ஃபலம் யுஸல்லி பினா ஹத்தா பக்கிய சபூ மின ஷஹர், மாதம் முடிவதற்கு 7 நாள் எஞ்சி இருக்கும் போது, மாதம் முடிவதற்கு 7 நாள் எஞ்சி இருக்கும் போது, நீங்க 30 வச்சீங்கன்னா 7 நாள் எத்தனை வரும், 23, 29 வச்சீங்கன்னா 22. மாதம் முடிவதற்கு 7 நாள் எஞ்சி இருக்கும் போதே தவிர நபிகள் நாயகம் எங்களுக்கு தொலை வைக்கவில்லை. ஃபகாம பினா, அப்ப மாதம் முடிவதற்கு 7 நாள் எஞ்சி இருக்கும் போது தொலை வைக்கிறாங்க. அப்ப நீங்க 29 வச்சுனா அந்த 22, 30 வச்சா எத்தனை வரும், 23. அப்ப நபிகள் எங்கள் தொலை வைத்தார்கள். ஹத்தா ஸஹப சுலுசுல் லைல், இரவில் 1/3 என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் தொலை வைக்கிறாங்க. ஃபலம் யகும் பினா ஃபிஸ் சாதிஸா, மாதம் முடிவதற்கு 6 நாள் இருக்கும் போது எங்களை தொலை வைக்கவில்லை. 30 வச்சா எத்தனை வரும், 23. 29 வைத்தால் 24. 30 வச்சா எத்தனை, 24. சரிதான். 30 என்று வைத்தால் மாதம் முடிவதற்கு 6 நாள் இருக்குமே எங்களை தொலை வைக்கவில்லை. மாதம் முடிவதற்கு 6 நாள் 30 வச்சீங்கன்னா 6 எத்தனை வரும், 24. 29 வச்சீங்கன்னா 23. அப்ப எங்களை தொலை வைக்கவில்லை. வகாம பினா ஃபில் ஹாமிசா, மாதம் முடிவதற்கு 5 நாள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, தொலை வைத்தார்கள். மாதம் கணக்கு பார்த்துக்கிடுங்க, ரெண்டையும் வச்சு கணக்கு பார்க்கணும். 30 வச்சு பார்க்கணும், 29 வச்சு பார்க்கணும். ஹத்தா ஸஹப ஷத்ருல் லைல், எது வரைக்கும் தொலை வச்சாங்க, இறைவனுடைய பாதி நேரம் வரைக்கும் தொலை வைத்தாங்க. ஃபகுல்னா, மாதம் முடிவதற்கு 5 நாள் இருக்கும்போது தொலை வைக்கிறாங்க பாருங்க. அன்னைக்கு நாங்க கேட்டோம், யா ரசூலல்லாஹ் லவ் நஃபல்தனா பக்கியத்த லைலத்தினா ஹாதிஹி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் சஹருக்கு இருக்குது, எங்களுக்கு நீங்க அதையும் வைக்க கூடாதாங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னஹு மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப, இரவு முழுவதும் தொழ வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. யார் இமாம் சலாம் கொடுக்கிற வரைக்கும் அவரோடு நின்று தொழுகிறாரோ, குத்திபலவு கியாமுல் லைலா, அவருக்கு இரவு ஃபுல்லா தொழுது என்ன செய்யும், கிடைக்கும். நபியா நான் சொல்லிடுறாங்க. சும்மலம் யுஸல்லி பினா ஹத்தா பக்கிய ஸலாஸு மின ஷஹர், மாதம் முடிவதற்கு 3 நாள் இருக்கும் போது எங்களுக்கு என்ன செய்யல, தொலை வைக்கவில்லை. மாதம் முடிவதற்கு 3 நாள் எத்தனை, 30 கணக்கு பாருங்க எத்தனை வரும், 27 என்ன செய்யல, தொலை வைக்கல. 29 கணக்கு பண்ண எத்தனை வரும், 26 என்ன செய்யல, தொலை வைக்கல. மாதம் முடிவு 30 வச்சா 27 வராது, 29 வச்சா எத்தனை வரும், 26. அப்ப மாதம் முடிவதற்கு 3 நாள் இருக்கும் போது எங்களுக்கு மாதம் முடிவதற்கு 3 நாள் இருக்கும்போது தொலை வைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3ஆவது நாள் என்ன செஞ்சாங்க, தொலை வச்சாங்க. 3 நாள் இருக்கும்போது தொலை வைக்கல, மாதம் முடிவதற்கு 3 நாள் இருக்கும்போது தொலை வைக்கல, 3ஆவது நாள்ல தொலை வச்சாங்க. எத்தனை, அது 30 இருக்கலாம், அது 29 இருக்கலாம். 3ஆவது நாளை தொலை வைத்தார்கள். தன்னுடைய குடும்பத்தினரையும் தன்னுடைய மனைவியரையும் என்ன செய்தார், எழுப்பினார், அழைத்தார்கள். சகர் நேரம் தவறி விடுமோ என்று நாங்கள் பயப்படும் அளவுக்கு என்ன செஞ்சாங்க, தொலை வைத்தார்கள்.
இந்த தொலை வச்ச நாள் எத்தனை? மாதம் முடிவதற்கு 3 நாள் இருக்கும்போது தொலை வைக்கல, 3ஆவது நாள் தொலை வச்சாங்க. அந்த 3ஆவது நாள் எது? ஒண்ணு 30 இருக்கலாம், அது 29 இருக்கலாம். அந்த நாள் தான் என்ன செஞ்சாங்க? சகல் தவறு விடுமோ என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் பயம் தொலை வச்சாங்க. இதுல கடைசி நாள் என்ற கருத்து வருது. இந்த கடைசி நாள் 3ஆவது நாள் வருது பாருங்க. இது என்ன சொல்லிட்டாங்க? இது 27ஆம் கிழமைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சஹாபாக்கள் நோய் சொன்னாங்களாம். ஃபர்ஸ்ட் நாள் தொலை வைக்கும் போது நீங்கள் நினைக்கின்ற நாள் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அது கிடையாது. அதுக்கு அடுத்து 2வது தடவை தொலை வைக்கும் போதும் நீங்கள் எதிர்பார்ப்பது இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க. அது கிடையாது. ஒரு பேச்சுக்கு நபிகள் அப்படி சொல்லி இருந்தாலும் நீங்கள் கடைசி 3ஆவது தொலை வைக்கும் போது ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லங்கிறாங்க. அந்த 3ஆவது தொலை வைக்கிறது எது? கடைசி மாதம் முடிவதற்கு 3 நாள் இருக்கும்போது தொலை வைக்கல, 3ஆவது நாள் தொலை வச்சாங்க. எத்தனையா இருக்கலாம்? 29 இருக்கலாம், 30. இதான் ஹதீஸுடைய விளக்கம். அப்ப ஹதீஸ்ல இல்லாத கருத்தை திருப்பி, ஹதீஸ்ல உண்மையான விளக்கத்தை திருப்பி ஹதீஸ்ல இல்லாத கருத்தை சேர்த்து என்ன செஞ்சிருக்காங்க? மக்களுக்கு மத்தியில் பொய்யான கருத்தை விதைத்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதான் இதனுடைய உண்மையான ரிசல்ட். நபிகள் நாயகம் சொன்ன அந்த ஒரு வாரம் தான் கரெக்ட். கடைசி 10 நாள் என்ன செய்யுது? லைலத்துல் கத்ர் இருக்குது. ஒற்றைப்படை என்று சொன்னது நபிகள் நாயகமே சொன்னாங்க. என்ன செஞ்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இருந்து ஒற்றைப்படை கணக்கிட்டு இருக்காங்க. எங்க இருந்து கணக்கிட்டு இருக்காங்க? லாஸ்ட்ல இருந்து கணக்கிட்டு இருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்ன அந்த தான் நம்ம எடுத்துக்கணும். எதை எடுத்துக்கணும்? கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ரை தேடுங்க நபிகள் நாயகம் சொன்னாங்க. அல்லாஹ்